Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி தாங்கள் மனு தாக்கல் செய்யவே இல்லை என உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டனர். கரூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள செல்வராஜ் மற்றும் ஷர்மிளா தாங்கள் எந்த வழக்கையும் தாக்கல் செய்யவில்லை என காணொலி மூலம் ஆஜராகி உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். குடும்பத்தை பிரிந்து சென்ற தங்களுக்கு தொடர்பில்லாத பன்னீர்செல்வம் பணத்திற்காக வழக்கு தொடர்ந்திருப்பதாக உயிரிழந்த சிறுவனின் தாயார் ஷர்மிளா குற்றம் சாட்டினார். மேலும் தன்னை ஏமாற்றி கையொப்பம் பெறப்பட்டதாக செல்வராஜ் என்பவரும் குற்றம் சாட்டினார். சிபிஐ விசாரணை கேட்டதை மட்டும் வைத்து பாஜகவுடன் கூட்டணி என்று கூறும் திமுக இதற்கு முன்னர் பலமுறை சிபிஐ விசாரணை கேட்டிருப்பதாக தவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் பதிலடி தந்திருக்கிறார். 10 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்தவர் திடீரென பட்டினப்பாக்கத்தில் தவேக தலைவர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதிக்கப்பட்டவர்கள் பெயரில் உச்சநீதிமன்றத்தில் போலி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். அது யார் எப்படி ஃபைல் பண்ணாங்க அதை பற்றி எங்களுக்கு தெரியல. பட் இன்றைக்கி நிறைய அதுக்கான வீடியோஸ் ஒரு சில பேர் பேசி வந்திருக்கு. ஸோ இது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், கரூரில் ஒவ்வொன்றும் மிரட்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் பிறல் சாட்சி மன்னராக இருக்கும் ஒரு கேஸுக்கே சொந்தக்காரர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஒரு கேஸு அதனால தான் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் திரும்பவும் மறு விசாரணைக்கு வந்திருக்கிறது. பிறல் சாட்சி ஒரு 50 பேரையே பிறல் சாட்சி சொல்ல வச்ச செந்தில் பாலாஜிக்கு இங்கே இருக்கிற 4 பேரை மிரட்டி மாற்றி பேச வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.